பொங்கல் பண்டிகைக்கு தேவையான பொருட்களை வாங்க காஞ்சி மாநகர கடை வீதிகளில் மக்கள் கூட்டம் அலைமோதி வருகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஸ்ரீராம் வழங்க கேட்கலாம். ஸ்ரீராம், வணக்கம். விவரங்களை சொல்லுங்க. தை திருநாளாம் பொங்கல் பண்டிகை நாளை மறுநாள் தமிழகம் முழுவதும் கொண்டாடப்பட உள்ளது. அந்த வகையில் பட்டு நகர் என்று அழைக்கப்படும் காஞ்சி மாநகர், காந்தி சாலை மற்றும் மூங்கில் மண்டபம், தேரடி பகுதிகளில் பட்டு சேலை எடுப்பதற்காகவும் சிறியோர்கள் முதல் பெரியவர்கள் வரை அந்த புத்தாடை வாங்குவதற்காகவும் ஒரே நேரத்தில் குவிந்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த பகுதியில் ராஜாஜி சந்தை அமைந்திருக்கிறது. கரும்பு மற்றும் மஞ்சள், காய்கறிகள் இதுபோன்ற பொருட்களை வாங்குவதற்காகவும் இந்த விடுமுறை நாள் என்பதன் காரணமாக ஏராளமானோர் குவிந்திருக்கிறார்கள். ஒருபுறம் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டிருக்கிறது. இங்கிருந்து தென் மாவட்டங்கள் குறிப்பாக திருவண்ணாமலை, சேலம், தருமபுரி உள்ளிட்ட பகுதிகளுக்கு காஞ்சிபுரம் வழியாக வாகனங்களில் செல்கிறார்கள். அந்த தேசிய நெடுஞ்சாலை ஒரு புறம் சென்றாலும் காஞ்சிபுரம் வழியாக சென்றால் நேரம் குறைவாக இருக்கும் என்பதன் காரணமாக இந்த வழியில் செல்வதற்காக இந்த பகுதியே ஒரு போக்குவரத்து நெரிசலாக காணப்படுகிறது. இருப்பினும் பொதுமக்கள் உற்சாகத்துடன் சிறியோர்கள் முதல் பெரியோர்கள் வரை குடும்பத்துடன் அங்கு இருக்கக்கூடிய புத்தாடைகள் வாங்குவதற்காகவும் பட்டு சேலை வாங்குவதற்காகவும் குவிந்திருக்கிறார்கள். ஏராளமான சிறிய கடைகள் முதல் பெரிய கடைகள், தற்காலிக கடைகளும் அமைக்கப்பட்டிருக்கிறது. 100க்கும் மேற்பட்ட போலீசாரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த காந்தி சாலை, மூங்கில் மண்டபம், அதே போன்ற கீரை மண்டபம், குறிப்பாக ராஜாஜி சந்தை அமைந்திருக்கக்கூடிய பழைய ரயில்வே நிலைய சாலை, தேரடி இது போன்ற பகுதிகளில் தற்போது கூட்ட நெரிசல் காணப்படுகிறது. பொங்கல் பண்டிகை கொண்டாடுவதற்காக பல்வேறு பொருட்களை வாங்குவதற்காக ஏராளமான பொதுமக்கள் குவிந்துள்ளனர். இதன் காரணமாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது.